அந்த மனிதன் சைவனாக மாறுகிறான். அவன் தான் சைவன். இப்போ சைவன்னா சிவனை வழிபடுற ஒரு சைவனா அப்படின்னாலும் அதுவும் கிடையாது. அதோட அர்த்தம் ரொம்ப டீப்பாக இருக்கு. நம்ம ஆரம்பத்திலேருந்து பார்க்கலாம். இப்போ அந்த நிலையை அடைவதற்கு முதல் நம்ம என்னன்னா புலால் உண்ணாமை உயிர் கொள்ளாமை ரொம்ப முக்கியம். இப்போ பொதுவாக நம்ம எல்லாரும் நினச்சிட்டு இருக்கிறது சாமி கும்பிட்டா நம்ம கோயிலுக்கு போனால் கறிமீன் சாப்பிடக்கூடாது, சாமிக்கு பிடிக்காது, அதுக்காக நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்கோமே தவிர அப்படி கிடையவே கிடையாது. அதோட அர்த்தம் என்னன்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உயிர்களையும் படைத்தவன் இறைவன். அந்த படைத்த உயிர் அத்துணைக்கும் ஓரறிவு தவிர மற்றபடி 5 அறிவு மற்றும் 6 அத்தனை உயிரினங்களும் இந்த பூமியில வாழ்வதற்கு எல்லாம் சுதந்திரம் இருக்கு. அந்த சுதந்திரத்தில் போய் நம்ம நடுவில் நம்மளோட அற்ப நாக்குருசிக்காக மற்ற உயிரை கொல்றது, அதை துன்புறுத்துறது, அதை இம்சிக்கிறது கூடாது. ஏன்னா இறைவன் எங்கும் நீக்குமாறு நினைஞ்சிருக்காரு, அதே போல அந்த ஒரு உயிரிலையும் இருக்காரு. அதற்காக நம்ம எந்த ஒரு உயிரையும் கொல்லாம கொன்று அந்த புலால் உண்ணாம இருக்கிறது. அதற்காக தான் கொல்லாமை புலால் உண்ணாமை, இந்த வார்த்தை தான் சரி. இப்போ இதை கேட்கும்போது நிறைய பேர் நினைக்கலாம், அப்படி பார்த்தா செடி கொடியில் உயிர் இல்லையா, இப்போ அதை நம்ம சாப்பிட இப்போ தான் சயின்ஸில் மிஷின் வச்சு கண்டுபிடிக்கிறாங்க, ஏதோ ஆற்றெல்லாம் போகிற மாதிரி. ஓகே, அது சயின்டிஃபிக்காக நிரூபிக்கிறாங்க. நம்ம கொஞ்சம் ஆழ்ந்து ப்ராக்டிக்கலாக சிந்திக்கலாம். இப்போ வேறு நீங்கள் படித்த சமய நூல்கள் அதெல்லாம் விட்டுருங்க. இப்போ செடி கொடி மரங்களை நம்மளே வைக்க முடியும். அதே மாதிரி கீரையை கிள்ளணும்னா கீரை வளர்ந்துக்கிட்டே இருக்குது. ஒரு சில காய்கறிகளையோ தானியங்களையோ பறிச்சதுனால அந்த செடி சாகிறது கிடையாது. இது ஒரு 5 அறிவு உடைய மிருகங்களுக்கு பொருந்தாது. ஒரு முறை ஒரு உயிரை கொண்டுட்டோம்னா அந்த ஆன்மா பிரிஞ்சிருது. அதோடு இல்லாம அந்த ஓரறிவு இருக்கக்கூடிய அந்த செடி கொடி மரங்களுக்கு தொடு உணர்வு என்று சொல்லக்கூடிய ஓரறிவு தான் இருக்குது. அந்த கரணம் சொல்லக்கூடிய மனம் புத்தி சித்த அகங்காரம் கிடையாது. ஆனா 5 அறிவு இருக்கக்கூடிய அந்த பிராணிகளுக்கு பாத்தீங்கன்னா மனம் புத்தி சித்த அகங்காரம் வளர்ச்சி பெற தொடங்குது. அப்ப நீங்க கொல்லுறீங்கன்றது தெரியுது, அப்ப கத்துது, அழுகுது, நம்ம இழுத்துட்டு போறோம். இது நம்ம நேரடியாவே பார்க்கிறோம். அப்ப நம்ம என்ன பண்றோம், 2 விஷயம் நடக்குது. கருணையற்ற ஒரு செயலுக்கு போகிறோம், அது இல்லாம அந்த உயிர் பிரியதற்கு காரணமா இருக்கிறோம். அந்த வினைக்கு நம்ம காரணமாயிட்டோம். கண்டிப்பா அந்த ஒரு உயிரை துன்புறுத்தினா கண்டிப்பா நம்மளும் துன்புறுத்துவோம். ஒரு செயலுக்கு ஒரு வினை செயல் உண்டு. அதோடு இல்லாம அந்த உணவை நம்ம சாப்பிடும் பொழுது நம்ம இறைவனுடைய அருளை பரிபூர்ணம் பெற்றுக்கொள்ள முடியாது. காரணம் என்னன்னா, அன்னம் போல் எண்ணம்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம எப்படி சாப்பிட்றோமோ அப்படி நம்ம என்ன இருக்கும். அப்போ புலால் உணவு அதிகமாக சாப்பிடும் போது ரஜோ குணமும் தமோ குணமும் வளருமே தவிர இறைவனையுடைய அடைவதற்கான கருணை வளராது. இப்போ நான் பேசிட்டு இருக்கும்போதே சில பேர் மைண்டில் ஓடும், நிறைய பேர் அசைவம் சாப்பிட்றவங்களும் மெடிடேட் பண்ணுறாங்களே, தியானம் பண்ணுறாங்களே, இப்போ அவங்கள இறைவனை அடையலையா அப்படின்னா, நான் உண்மையை சொல்லணுமே, ஆனால் அது உங்களுக்கு ஏற்றுக்க முடியாமல் இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா அவங்கள அடையலை. அவங்களுடைய முயற்சியினால தவ ஆற்றல்னால சில அற்ப சித்துக்களை பெற்றுக்கொள்றாங்களே தவிர அவங்க அடைந்த நிலை பரிபூர்ண நிலை கிடையாது. ஒரு தியானம் பண்ணிட்டு ஒரு சாமியா இருந்து இறந்துட்டு போயிட்டாருன்னா அவர் இறைவனை பார்த்துட்டாருன்னா சொல்ல முடியாது. விண்டவர் கண்டிலர் கண்டவர் விண்டிலர்னு சொல்லுவாங்க. அதோட அர்த்தம் என்னன்னா, பார்த்தவங்க சொல்ல மாட்டாங்க, சொன்னவங்க பார்க்க மாட்டாங்கன்னு நினைச்சிருக்கோம். அப்படி கிடையாது. கண்டவர் வெண்டிலர் விண்டவர் கண்டிலர், அதோட அர்த்தம் வேற. அப்புறம் நான் சொன்னேன், அப்ப நம்ம அந்த புலால உண்டோம்னா நம்மளோட கருணை அன்பு தயவு வருணை வளராது. திருவாசகத்தோட ஒரு வாசகம் உண்டு, நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே. அப்ப இறைவன் மிகவும் நுண்ணியமான ஒரு இடத்துல இருக்கிறார். அப்ப நம்மளோட எண்ணம் நம்மளோட உணர்வுகள் தடித்து போயிடும். புலால் உண்ணும்போது உங்க முயற்சினால தவ ஆற்றல் பண்ணலாம். நிறைய பேர் தவ ஆற்றல் பண்றாங்க, மண்ணுக்குள்ள இருக்கிறாங்க, அதெல்லாம் வேற. இறைவன் அருளை பெற்றுக்கொள்ற மனம் பெற்றுக்கொள்ள முடியாது. அப்ப இறைவன் அருளை பெற்றுக்கொள்வதற்கு முக்கிய தடையாக இருப்பது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு உயிரை கொள்வது, அந்த புலாலை உண்ணுவது. அதற்காக தான் பெரியவங்க என்ன சொன்னாங்க, வேணாம். அதோடு இல்லாமல் நமக்கே அனுபவம் உண்டு. இப்போ நம்ம ஒரு கையையோ காலையோ வெட்டிக்கிடுவோம், ஆனால் வெட்ட மாட்டோம். ஏன்னா என்ன சொல்லுவோம்னா, வெட்டினா எனக்கு வலிக்குதுன்றோம். ஏன்னா அது என்னுடையதில் ஒரு பாகமாக இருக்கிறதுனால அந்த வலியை என்னால் உணர முடியுது. என்னோட உடம்புல ஒரு பாகத்தில் எனக்கு அடிபடும் போது என்னோட வலியை உணர முடியுது. காரணம், நானும் அது ஒன்றா இருக்கிறேன். ஆனால் நான் இன்னொரு உயிரோட துன்பத்தை என்னால் உணர்ந்து கொள்ள முடியலனா, அப்போ நான் அந்த ஒரு உயிரை என்னால் நினைக்கக்கூடிய அந்த உயர்ந்த எண்ணம் எனக்கு வரலை.
எல்லா உயிரும் என் உயிர் நான் நினைக்க ஆரம்பிச்சோம்னா கண்டிப்பா அந்த உயிரோட துன்பமும் என்னோட தாக்கும். அப்ப ஜீவகாரண்யம் வள்ளல் பெருமான் சொல்ற ஜீவகாரண்யம்ன்றது இங்க ரொம்ப முக்கியமா வருது. ஜீவகாரண்யம்ன்றது பாத்தீங்கன்னா உலகத்தில் உள்ள எல்லா உயிரையும் தம் உயிராக பார்க்கும் உணர்வை வருவித்துக் கொள்வதே சன்மார்க்க சாதனம் சொல்றார். இப்ப சன்மார்க்க சாதனம் என்னன்னா எல்லா உயிரையும் தான் உயிரா பார்த்துக்கணும், அதுதான் முக்கியம். அப்படி நீங்க பார்க்கும்போது எப்படி நான் அந்த ஒரு உயிரை கொல்ல முடியும், அந்த இம்சி என்னால சகிச்சு கொள்ள முடியும்? இறைவன் எல்லாத்துக்குள்ளே இருக்கிறாருன்னா கண்டிப்பா அந்த ஆடு மாடு கோழிக்குள்ளையும் தான் இருக்காரு. இப்போ அதோட முக்கியமான அடிப்படை என்னன்னா அதுவும் நம்மள மாதிரி ஒரு உயிர், அந்த உயிரை கொல்லக்கூடாது, அந்த கொன்று புலால் உண்ணக்கூடாது, அந்த கொலைச்செயல் நம்ம காரணமா இருக்கக்கூடாது. அந்த ஜீவகாரணியம்ன்ற நோக்கத்துல இருந்து அதை பார்க்கணும். அப்போ அதுக்காக தான் அந்த உயிர் கொலையும் புலால் உண்ணாமை வேணாம்னு சொன்னாங்க. அடுத்து ஐயாவோட சொன்னாங்க, இப்போ நான் சாமி கும்பிடுறேன், கோயிலுக்கு போறேன், இந்த செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை மட்டும் சாப்பிட்றது இல்லை, மித்த நாடுகளில் சாப்பிடலாமா அப்படின்னு சில கேள்விகள்லாம் உண்டு. இப்போ நான் ஒரு வாரத்தில் ஒரு நாள் 2 நாள் தாங்க சாப்பிட்றேன், இப்போ அது பரவாயில்லையா அப்படின்னு பார்த்தா இந்த கேள்வி மறுபடியும் நம்ம நல்லா ஆழ்ந்து யோசிச்சு பார்க்கணும். நம்ம என்னன்னா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஏன் சாப்பிட மாட்டோம், ஒரு நல்ல நாள், ஒரு இந்து மதத்தில் சில நல்ல நாட்கள் அன்னைக்கு கோயிலுக்கு போவோம், அம்மனுக்கு கோயிலுக்கு போவோம், அப்போ கோயிலுக்கு போகிறனால சாப்பிடாம இருக்கிறோம், மற்ற நாளில் இல்லை நம்ம சாப்பிட்றோம். இது சராசரி ஒரு அடிப்படையான ஒரு பக்தியில் இருக்கக்கூடிய சராசரி மனிதர்கள் பேசக்கூடியது. ஆனால் கொஞ்சம் நீங்கள் நல்லா டீப்பாக உணர்ந்து பார்த்தா இறைவன் எங்கும் இருக்கிறான், எதிலும் இருக்கிறான். இப்போ செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை மட்டும்தான் கடவுள் இருக்கிறாரா? மற்ற நாளில் கடவுள் இல்லையா? இல்லை மற்ற நாள் கடவுள் உங்களுக்கு வேணாமா? அப்போ நம்ம எவ்வளோ ஒரு அறியாமையில் இருக்கிறோம் பாருங்க. அதாவது ஆரம்பத்தில் ஒரு மனிதனுக்கு இறைவன் கடவுள்னு என்னன்னு தெரியாது, அவன் வழிபாடு என்ற நிலைக்கு போகணுன்றக்காக ஒரு ஆலயத்தை அமைச்சாங்க. வீடுகள் இருந்து அவனால் தியானம் பண்ண முடியாது, கோயிலையே போய் தியானம் பண்ணட்டும், அங்கே போய் இறைவன் நினைக்கட்டும்னு சொல்லி. ஆனால் காலப்போக்கில் என்னாச்சு, இறைவன் அப்படின்ற அந்த கோயிலில் மட்டும்தான் இருக்குனா, மற்ற இடத்துல எங்கேயும் இல்லை போல அப்படின்னு நினச்சிட்டு அந்த கோயிலில் இருக்கும்போது நம்ம அமைதியாக இருக்கிறோம், வெளியே வந்தால் மற்றபடி எல்லா காரியங்களும் செய்ய ஆரம்பிச்சிட்டோம், போய் பேசுகிறோம், ஏமாத்துறோம், எல்லாம் திருட்டுத்தனம் எல்லாம் பண்ணுறோம். அப்போ அதே மாதிரி நம்ம நினைக்கிறோம் அந்த கோயிலுக்கிட்ட போனால் மட்டும் சுத்தமாக போகணும், மற்றபடி தேவையில்லைன்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது. கொஞ்சம் உயர்ந்து சிந்திச்சு பார்த்தா இறைவன் இல்லாத நாள் கிடையாது, இறைவன் இல்லாத நேரம் கிடையாது, இறைவன் இல்லாத இடம் கிடையாது, இறைவன் தனியாகவும் கிடையாது. இறைவனும் நம்மளும் எல்லாம் ஒன்றா தான் இருக்கிறோம், நம்ம தான் நீ அது உணரலை. அப்படி இருக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த நாள் இந்த கிழமையில மட்டும்தான் நான் சாப்பிடாம இருக்கேன், மற்ற நாளில் சாப்பிடாம இருக்கேன்றது நம்ம ஒரு அறியாமையில் கேட்குற கேள்வி. ஆக மொத்தம் இறைவன் எல்லா நாளும் இருக்கிறான், எங்கும் இருக்கிறான். எப்படி நம்மளோட குழந்தைகளை 4 பேர் திட்டுனா வஞ்சா நமக்கு கோபம் வருமோ, அதே மாதிரி அந்த ஆடு மாடு கோழிகளுக்கும் குஞ்சு இருக்கு. அதுகளெல்லாம் நம்ம பிரித்து அந்த ஆடு மாட கோழிகள் எடுத்து வரும்போது கண்டிப்பாக அந்த குஞ்சுகளும் வருந்தி இருக்கும், கஷ்டப்பட்டு இருக்கும், அதோட சாபமும் நமக்கு இருக்கும். அந்த சாபத்தோடு நம்ம போய் உட்காந்து என்ன தவம் விரதம் பண்ணாலும் கண்டிப்பாக அது ஏற்றுக்கொள்ளப்படாது. இப்போ இந்த நீங்கள் வீடியோ கேட்டுட்டு இருக்க நிறைய பேரோட நீங்கள் சிந்திக்கலாம். சில பேர் பகுத்தறிவாளர்கள், கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க, இதெல்லாம் கஷ்டம்னு நினைக்கலாம். நீங்கள் சமயம் மத நூல்கள் இதெல்லாம் ஓரமாக எடுத்து வச்சுருங்க. அவங்கவுங்களுக்கு குழந்தைகள் இருக்கும், அவங்களுக்கும் பிடிச்சவங்க இருப்பாங்க. உங்களுக்கு பிடிச்சவங்க மேலேயோ இல்லை உங்களோட குழந்தைகள் மேலேயோ ஒருத்தர் துன்புறுத்தினா உங்களுக்கு கோபம் வருமா வராதான்னு பார்த்தா கண்டிப்பாக வரும். அந்த துன்பத்தை ஏற்றுறவங்களை நம்ம போய் மறுபடியும் தாக்க போவோம், இது இயல்பு. அப்போ இதே மாதிரி தானே அந்த ஒவ்வொரு ஜீவனுமே கஷ்டப்பட்டிருக்கும். நம்ம உணவு ருசிக்காக நம்ம கொள்ளலாம் இன்னொருத்தன் கொலை பண்ணியிருக்கிறான். அது மனிதாபிமானத்தில் நம்ம சிந்திச்சு பார்த்தாவோட இது தேவையற்ற விஷயம் நமக்கு தெரிய வரும். இன்னொன்று நம்ம பழக்க தோஷத்தினால தான் சாப்பிட்றோமே தவிர கிடையாது. அதுவும் இல்லாமல் நான் அதில் சத்து இருக்குது அப்படின்றது முற்றிலும் ஒரு மாயை தோற்றம். எத்தனையோ நம்மளோட பலமான மிருகங்கள், குதிரை, யானை எல்லாம் சைவமாக இருக்குது. எத்தனையோ மனிதர்களும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிரூபித்து காட்டிகிட்டு இருக்கிறாங்க. அதனால உயிர் கொலை புலால் உண்ணாமைன்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப அடிப்படை. இந்த நிலையெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது ஏன் சைவம் அப்படின்றத ஒரு வார்த்தை கேட்டாங்கன்னா, சைவம் அப்படின்னா என்னன்னா, சித்தர்கள் சொல்றாங்க, சைவம் யாருக்கென கேட்டால் சைவ ஆணம் இடம் தன்னை அறிந்தவனுக்கு. யாரு சைவன் அப்படின்னா தன்னை அறிந்தவன் தான் சைவன். அதனால கவனிச்சுங்க. அதற்கு முதல் அடிப்படை தன்னை அறிதல்ன்ற நிலைக்கு முதல் அடிப்படை ஒரு உயிர் கொலை புலால் உண்ணாமை. ஆனா சைவன் அப்படின்னு என்னன்னா தன்னை அறிந்தவன். நான் ஒரு ஆன்மா, உலக அத்துணையும் ஆன்மா அப்படின்ட்டு தன்னை அறிந்தவனும், எவன் புலன்கள் 5ஐயும் ஒடுக்கியவனோ அவன்தான் சைவம். இப்போ நம்ம அந்த சைவம்ன்றதுல முதல் படி என்னன்னா, இந்த புலால் உண்ணாமல் இருக்குமே தவிர கண்ணு கட்ட விஷயத்தை பார்க்குது, காது தேவையற்ற விஷயத்தை கேட்குது, மூக்கு நுகருது, நாக்கு ருசிக்குது, எண்ணங்கள் மூலமா அசைவமா இருக்கிறோம். அப்ப 5 சுத்தமா இருந்து, மனம் அந்த கரணம் எல்லாம் சுத்தமா இருந்து,
சர்வ சதா நேரம் இறைவனை சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய அவன் மட்டும்தான் சைவன். அதற்கு முக்கியமான அடிப்படை காரணம் அடிப்படை வழி ஒரு உயிரை கொல்லாமல் இருக்கிறது, புலால் உண்ணாமல் இருக்கிறது. அப்போ அதுதான் வள்ளல் பெருமானும் ஜீவகாரணியம்னு வச்சார். அந்த ஜீவகாரணியத்தோட அடிப்படையான ஒரு கருத்து உயிர் கொலை செய்யாமல் இருக்கிறது, புலால் உண்ணாமல் இருக்கிறது. அப்போ சைவம் அப்படின்னா தன்னை அறிந்தவன், ஐம்புலன்களை ஒடுக்கியவன். அந்த நிலையை அடைவதற்கு ஜீவகாரணியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஜீவகாரணியத்தோட அடிப்படையான ரொம்ப முக்கியமான விஷயம் எதுனா ஒரு உயிரை கொல்லாமல் இருக்கிறதும் புலால் உண்ணாமல் இருக்கிறதும். மற்றபடி அத்தனை உயிர்கள் மேலையும் கருணையாகவும் அத்தனை உயிர்களையும் தன் உயிராக பாவிக்கக்கூடிய நிலையில் யார் இருக்கிறானோ அவன்தான் சைவன்.